Subscribe to Home Movie Makers so that you will be getting each and every updates every day. சிலைகளை தேடி கண்டுபிடிக்க 2 வருஷம் ஆகும்னு அபி சொன்னதும் இப்ப நம்ம ஜோசியர் சொல்ற 2 வருஷமும் பொருந்தி போதுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஆயுளுக்கும் உங்க ஆயுளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுமா. எல்லாரும் நல்லா இருப்போம்னு அவர் சொல்றதெல்லாம் அபிக்கு சொல்றது போலயே தோணுதுமா. மா, நான் அபி கூட போயிட்டு வரேம்மா. பாவமா அவ தனியா போறா. அவளை தனியா அனுப்புறது பர்சனலா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஜோசியர் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன, ஃப்ரெண்ட்லியா அனுப்பி வைக்கலாமே. சிவா, எனக்கு அபிய ரொம்ப பிடிக்கும்பா. அவ அழகான பொண்ணு, லட்சணமான பொண்ணு, ரொம்ப தன்மையான பொண்ணும் கூட. பொண்ணு ரொம்ப நல்லா பாத்துப்பா. அதுல எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. அதெல்லாம் பார்த்துதான் சிவா நீங்க கல்யாணம் பண்ண நல்லா இருக்கும்னு நானும் நினைச்சேன். ஆனா அந்த கங்கம்மா விஷயம்தான் என்ன ரொம்ப பயமுறுத்துது. ஐயோ, அம்மா திருப்பி கன்னிகாபுரத்தை ஆரம்பிச்சிட்டாங்களே. மறுபடியும் முதல்ல இருந்தா மா கல்யாணம் பண்ணாதானமா கங்கம்மா சாபத்துக்கு ஆளாகணும். ஜோசியர் எவ்வளவு உறுதியா சொன்னாரு. 2 வருஷத்துக்கு நானே தலைக்கீழ நின்னாலும் எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு அவர் தானே சொன்னாரு. அப்புறம் ஏமா பயப்படுறீங்க? லலிதாம்பிகைக்கு சேவை பண்ற வாய்ப்பு அவ்வளவு ஈஸியா யாரும் கிடைக்காதுமா. அது எனக்கு கிடைச்சிருக்குமா. அந்த சப்த கன்னிகள் சிலைகளை கன்னிகாபுரத்துக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாக்கியம். அந்த புண்ணியத்துல ஒரு பங்கு எனக்கும் கிடைக்குமா. மா, தயவு செஞ்சு நான் அனுப்பி வைங்கம்மா. கடவுளே, அம்மா எப்படியாவது சம்மதிக்கணும். சரி, நீ அபிராமி கூட போயிட்டு வா. மா, நிஜமா தான் சொல்றீங்களா? Thank you so much மா. எனக்கு ஒண்ணுனா நீ துடிச்சு போற. எனக்காக உன் காதலியை விட்டு கொடுக்க தயாரா இருக்க. நான் உனக்காக இத கூட செய்யலனா எப்படி சிவா? அபி கூட போயிட்டு வான்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்தை நான் எப்படி உன்கிட்ட இருந்து பறிக்க முடியும்? சிவா, உன் சந்தோஷத்தை விட இந்த உலகத்துல எனக்கு வேற என்னடா வேணும்? நான் மனசார சொல்றேன், நீ அபியோட பத்திரமா போயிட்டு வா. இப்ப சந்தோஷமா? பாவம் அபி, அந்த பொண்ணு வாழ்ற ஊருக்காக அவ வயசுக்கு மீறின ஒரு பொறுப்பை சுமந்துட்டு இருக்கா. அவளுக்கு நிச்சயம் உன்ன மாதிரி ஒரு ஆணோட துணை தேவைதான். நீ அவ கூட துணையா போயிட்டு வா. இப்ப எனக்கு அதுல பரிபூர்ண சம்மதம். மா, தேங்க்ஸ் மா. Thank you so much மா. எங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டே தான் இருப்பேன். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு மாத்திரை எடுத்துக்கணும், சரியா? எப்பவுமே என்கிட்ட சிரிச்சு பேசிட்டே இருக்கணும், சரியா? மம்மினா மம்மி தான், என் ஸ்வீட் மம்மி. நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வந்துடுறேன். எஸ் எஸ், அம்மா எப்படியோ சம்மதிச்சிட்டாங்க. நான் அபி கூட சிலை தடவை போக போறேன். எஸ், திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட். மா, நீங்க ஒரு பொய் சொன்னீங்க, நான் ஒரு பொய் சொன்னேன். பொய்க்கு பொய் சரியா போச்சு. இனிமே உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேன். ஓகே, பாய். அப்பா, நான் ஊருக்கு போக ரெடி ஆயிட்டேன். 9ல இருந்து 10:30க்குள்ள நேரம் நல்லா இருக்கான். வளர்ப்பிறை வேற.
சிலைகளை தேடி போறதுக்கு நல்ல நாள்னு மடாதிபதி சொன்னாங்க. ரங்கண்ணன் கிட்ட பாத்திரம்லாம் எடுத்து கொடுத்துட்டேன்ப்பா. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, கரெக்டா மாத்திரை போடுங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன்ப்பா, சரியா? ஏம்மா, நீ ஊருக்கு போறதுக்கு உன் துணிமணி எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டியாமா? ரெடி பண்ணிட்டேன். அப்படியே பீரோ பக்கத்துல என்னுடைய பேக்கும் இருக்கு, அதையும் எடுத்து வச்சுக்கமா. அப்பா, உங்க பேக்கையும் எடுத்து வைக்கவா? என்னப்பா சொல்றீங்க? தமிழ்ல தானம்மா சொல்றேன், புரியலையா? அங்க என் பேக்கும் இருக்கு, எடுத்து வச்சுக்கோ, சேர்ந்து போலான்னு சொல்றேன். அப்பா, நீங்க எதுக்கு என் கூட வரணும்ப்பா? அப்படியெல்லாம் உன்னை தனியா அனுப்பிச்சிட்டு என்னால இந்த ஊர்ல நிம்மதியா இருக்க முடியாதுமா. போற இடம் எப்படி இருக்குமோ அதை பத்தி உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். அப்பா, நான் படிச்ச பொண்ணு, எங்கேயும் போய் மாட்டிக்க மாட்டேன். நான் உங்க பொண்ணுப்பா. எந்த பிரச்சனையும் சந்திக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. நீங்க எதுக்கு என்ன நினைச்சு பயந்துட்டு இருக்கணும்? மா, நான் இங்க இருக்கிறத விட உன் கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் பதட்டம் இல்லாம இருக்குமா? அப்பா, நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க ஹார்ட் பேஷண்ட்பா. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும்பா, மாத்திரை போட்டுக்கணும். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும்பா. அங்க உங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் கிடைக்குமானே தெரியாது. மடாதிபதி அது ஒரு குக்கிராமம்னு சொல்றாரு. அந்த ஊர் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அங்க வந்து நீங்களும் கஷ்டப்படணுமா? வேண்டாம்ப்பா. மடி, நான் வயசானவன், இன்னைக்கோ நாளைக்கோ நாளை எண்ணிக்கிட்டு இருக்கவன். நான் உன் கூட வர்றதுக்கே நீ இவ்வளவு யோசிக்கிறிய. நீ ஒரு வயசு பொண்ணுமா, வாழ்க்கையை இனிமே தான் ஆரம்பிக்க போற. உன்னை எப்படிமா நான் தனியா அனுப்ப முடியும்? அப்படி நான் உன்னை அனுப்புனா நான் ஒரு நல்ல தகப்பனாமா? நீயே சொல்லு. அப்பா, நீங்க என்ன காரணம் வேணாலும் சொல்லுங்க, என்னால உங்களை கூட்டிட்டு போக முடியாது. இத பாருமா, நீ என்ன காரணம் வேணாலும் சொல்லு, நான் உன்னை தனியா அனுப்ப முடியாது. அப்பா ப்ளீஸ் பா, நான் போயே ஆகணும். இது மடாதிபதியோட உத்தரவு. நீங்க இப்ப அனுப்ப முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ கவலைப்படாத அபி, நான் உன் கூட வரேன். வாங்க மாப்ள, வாங்க மாப்ள. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு அங்கிள். அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்களும் செல்ல தேடி போறதா அபி என்கிட்ட சொல்லவே இல்லையே. அங்கிள், அது வந்து சிவா, உங்களுக்கு ஆபீஸ்ல நிறைய வொர்க் இருக்கும், நீங்க எப்படி என் கூட வர முடியும்? என்ன அபி, மறந்துட்டியா? நீ செல்ல தேடி போகும்போது நீ, நான், பிரபா, ஜெயந்தி 4 பேரும் கிளம்பி போறதா தானே சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ பிரபா நம்ம கூட இல்ல, நம்மளை விட்டு போயிட்டான். ஜெயந்தியை கூட வரன்னு தான் சொன்னான். ஆனா ஆபீஸ்ல இருக்கிற ஒர்க் எல்லாமே அவளை பார்த்துக்க சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இனி யாரும் என்னை எதிர்பார்க்க மாட்டாங்க. சிலைகளை தேடி முடிக்கிற வரைக்கும் உன் கூட தான் இருக்க போறேன்னு முடிவே பண்ணிட்டேன். சிவா, அதுக்கு சான்ஸே இல்ல. நான் ஒத்துக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை இல்லாட்டாலும் உங்க அம்மா இருக்காங்க, அவங்கள நீங்க தனியா விட்டுட்டு வர முடியாது. நீங்க கிளம்பி போங்க. என்ன அபி, உனக்கு தெரியாதா? ஒர்க் விஷயமா பாம்பேக்கு நான் 1-2 months டிராவல் பண்ணப்ப அம்மா இங்க தனியா தானே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிரபா அம்மாவும் இப்ப அம்மா கூட தான் இருக்காங்க. அதனால அம்மா தனியா இருக்கிறாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. தயவு செஞ்சு நீயும் அதை பத்தி யோசிக்காத ப்ளீஸ். கிளம்புறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. ஐயோ சிவா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? மா, எனக்கு தான் உடம்பு சரியில்லை, என்ன வரவேணான்னு சொல்லிட்டேன். அவர் தான் உனக்கு உதவியா வரேன்னு சொல்றாருலமா, அதை ஏன் தடுக்கிற? அப்பா, உங்களுக்கு புரியாது. நீங்களாவது ஊர்ல இருக்கீங்க, சொந்தக்காரங்க ஊர்க்காரங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சிவா அம்மா சிட்டில இருக்காங்க. அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. சிவா எப்படிப்பா அவங்க அம்மாவை தனியா விட்டுட்டு வர முடியும்? இத பாருமா, ஒண்ணு உன் கூட நான் வரேன், இல்ல சிவா தம்பி வரட்டும். நாங்க 2 பேருமே வேணாம்னா நீ போகவே வேண்டாம், புரியுதா? அப்பா
அப்பா ஹார்ட் பேஷண்ட், அவரை கண்டிப்பா கூட கூட்டிட்டு போக முடியாது. ஒண்ணு பண்ணலாம். அப்பா கிட்ட சிவாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பாதி வழியிலேயே சிவாவை வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு நாம மட்டும் தனியா போலாம். சரிப்பா, சிவாவை என் கூட வரட்டும். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சரிம்மா, நீ போய் உனக்கு வேண்டிய துணிமணிலாம் எடுத்துட்டு ரெடி ஆயிடுமா. உனக்காக எல்லாரும் புத்துக்கோயில மடாதிபதியும் ஊர் மக்களும் காத்துட்டு இருக்காங்க. சரிப்பா. அப்புறம் தம்பி, அங்கிள், அபி கூட ஊருக்கு போறதுக்கு அம்மாட்ட சொல்லி எல்லாம் சம்மதம் வாங்கிட்டீங்கல்ல? அம்மா பெர்மிஷனோட எல்லாமே பேக் பண்ணி செட்டாக தான் அங்கிள் வந்திருக்கேன். அம்மா, தாயே, லலிதாம்பிகை, எங்க அக்கா சின்ன வயசுல இருந்தே அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததில்ல. நான் பிறந்ததுல இருந்தே எனக்காகவே தான் வாழ்ந்திருக்கா. எங்க அப்பா என்ன வெறுத்தாலும் அக்கா என்ன எப்போதும் வெறுத்ததில்ல. அம்மா இல்லைன்னு நான் வருத்தப்பட்டதே இல்ல. அக்கா தான் என் அம்மா மாதிரி பாத்துக்கிறா. எல்லா விதத்திலையும் எனக்கு நம்பிக்கை கொடுக்கறது அவதான். சப்த கன்னிகள் சிலைய தேடி பயணம் போறா. அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவளுக்கு நீதான் துணை இருக்கணும். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் சாமிஜி. பூஜைக்கான ஏற்பாடுகள் தயாரா இருக்கா? எல்லாமே தயாரா இருக்கு சாமிஜி. அபிராமி, நீ போற இடம் கொல்லிமலைன்னு அம்பாள் உனக்கு உணர்த்தி இருந்தாலும் அவ்வளவு பெரிய மலையில சிலை இருக்கிற இடம் எந்த இடம்னு எனக்கு புரியாத புதிரா இருந்தது. சிலை இருக்கிற இடம் தெரியாததுனால எனக்கு வருத்தமாவும் இருந்தது. அதனால ஒரு குழந்தை மூலமா சிலை இருக்கிற இடத்தையும் காட்டி உனக்கு குறிப்பால உணர்த்தி. அபிராமி, நீ போற இடம் கொல்லிமலைக்கு பக்கத்துல வீரசிங்கபுரம்னு ஒரு குக்கிராமம். என் அன்னை லலிதாம்பிகா ஒரு குழந்தை மூலமா உனக்கு குறிப்பால உணர்த்தினா. சுவாமிஜி, ஆனா அந்த 7 சிலைகள்ல எந்த சிலைன்னு என் அறிவுக்கு புலப்படல. சுவாமிஜி, அந்த ஊருக்கு போய் நான் யார பார்க்கணும்? அபிராமி, சிலை அந்த ஊர்ல எங்க யாருக்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ கவலைப்பட வேண்டாம். அன்னை லலிதாம்பிகா உனக்கு சிலைகள் கிடைக்க அருள் புரிவார். சரி சுவாமிஜி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி செய்றேன். சந்தோஷம் அபிராமி. அம்மா, தாயே லலிதாம்பிகா, அறுபது வருஷத்துக்கு முன்னால ஒரு கன்னி பொண்ணோட சாப கோபத்தால இங்கிருந்த சிலைகள்லாம் கிராமத்தை விட்டு போயிடுச்சு. 3 தலைமுறைக்கு அப்புறம் அபிராமியால அந்த சிலை திரும்பவும் கிடைக்கணுங்கிறது என் குருநாதர் மூலமா ஓலைச்சுவடி குறிப்பில் இருக்கு. அந்த சிலைகளை தேடுறதுக்கான நேரம் இப்போ
கைகூடி வந்திருக்கு. அபிராமியோட இந்த பயணம் நல்லபடியா அமையணும். அந்த 7 சிலைகளும் கூடிய விரைவில் கிடைச்சு மறுபடியும் இந்த கோவில்ல நவராத்திரி பூஜை 3 காலமும் நடந்து இந்த ஊர் மக்களும் சாபத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமா நிம்மதியா வாழணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் நினைத்த. சுவாமிஜி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உனக்கு அந்த லலிதாம்பிகா துணை இருப்பா. அபிராமி, உன் கூட துணைக்கு யாரு வரா? என் கூட யாரும். சுவாமிஜி, அபிராமிக்கு துணையா நான் தான் கூட போறேன். சிவா, சிலைகளை தேடி போறது தெய்வ காரியம். துணையா போற உனக்கு அபிராமிக்கு எந்த விதத்துல உதவியா இருக்க முடியும்னு நல்லாவே தெரியும். சிலைகள் கிடைக்கணும், அபிராமியை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்தோட மட்டும் நான் போல சுவாமி. அபிராமிக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா அது என்னால மட்டும்தான் கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கையோட போற சுவாமி. நல்லது சிவா. அன்னை லலிதாம்பிகா உன் நம்பிக்கைக்கு எப்பவும் துணையா இருப்பா. தாயே அபிராமி, இப்ப உன்னுடைய பயணத்தை தொடங்கலாம். பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க சுவாமிஜி. லலிதாம்பிகா உங்களுக்கு துணையா இருப்பா. வர சாமி. மடி அபிராமி, எப்படியாவது சிலைங்களை மீட்டு கொண்டு வந்துருமா? என் 4 தங்கச்சிங்களோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. அம்மா அபிராமி, நீ சிலைகளை மீட்டு பிரதிஷ்டை பண்ணிட்டேன்னா இந்த ஊரே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்குமா? ஆமாமா, சிலைகளை எப்படியாவது கொண்டு வந்துருமா? அப்பா, போயிட்டு வரேன். சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. வாமா, கிளம்புறோம். வரப்படுங்கப்பா. வர சுவாமி. வரோம் சுவாமிஜி. சரிங்கம்மா. என்ன அபி, இந்த ஸ்பீட் போதுமா இல்லை இன்னும் ஸ்பீடாக போட்டுமா? ஸ்பீடெல்லாம் ஓகே. ஒரு நிமிஷம் வண்டியை ஓரமா நிறுத்துங்க. ஏன்? கன்னிகாபுரத்துலேருந்து கிளம்பி இப்போதான் ஹைவேஸை பிடிச்சிருக்கோம், அதுக்குள்ளே வண்டி நிறுத்த சொல்கிற? இல்ல சிவா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதா இருந்தாலும் காருக்குள்ளே பேசலாமே, நிறுத்தாமல் போயிட்டே இருப்போம். வண்டியை முதல்ல ஓரமா நிறுத்துங்க சிவா.
அதான் எதுக்குன்னு கேக்குறேன்ல. ப்ளீஸ் சிவா, நான் சொல்றத கேளுங்க. ஓகே.